ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் உபவாசம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 675லேருந்து ஆரம்பிக்கிறது. பகவான் கை கொடுப்பான் என்று நம்பி தைரியமாக பூர்ண நியமத்தோடு தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படியும் முடியாவிட்டால் வீம்பாக பட்டினி கிடந்து தேக சிரமத்தையும் மனஸ்கஷ்டங்களையும் வரவழைத்து கொள்ள வேண்டியதில்லை. ஏகாதசி தவிர மற்ற உபவாச தினங்களில் ஒரே பொழுது பலகாரம், சாஸ்திரிய பலகாரத்தை சொல்லாமல் தோசை இட்லி பலகாரத்தை தான் செய்யலாம். இன்னொரு பொழுது சாஸ்திரிய பலகாரமான பழம் பால் மட்டும் சாப்பிடலாம். முடியாதவர்கள் ஒரு பொழுது அன்னம், ஒரு பொழுது தோசை இட்லி மாதிரி பலகாரம் பண்ணலாம். ஆனால் முழு நியமப்படி மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏகாதசியில் நிர்ஜலமாக இருந்தால் ரொம்பவும் சிரேஷ்டம். அது ரொம்பவும் கஷ்டமும். சாத்வீகமான பானங்கள் மட்டும் பண்ணுவது அடுத்தபடி. அதற்கும் அடுத்தபடி நிஜ பலகாரமாக பழத்தோடு பால் சாப்பிடுவது. அதற்கும் அப்புறம் ஒரு வேளை மட்டும் பற்றுப்படாத சத்துமா பூரி முதலானவற்றை சாப்பிட்டு இன்னொரு வேளை பழம் பால் ஆகாரம் செய்வது. இன்னும் ஒரு படி கீழே ஒருவேளை பக்குவமான புஷ்டியான இட்லி தோசை பொங்கல் உப்மா இத்தியாதியும் இன்னொரு வேளை பால் பழமும் சாப்பிடுவது. இதற்கும் கீழே போகப்படாது. அதாவது ஒரு வேளை கூட அன்னம் சாப்பிடுவதாக இருக்கப்படாது. மற்ற உபவாசங்களில் அதமபட்சமாக ஒருவேளை அன்னம் ஒருவேளை இட்லி தோசை என்று வைத்துக்கொள்ளும் அளவுக்கு ஏகாதசியை கொண்டு வந்து விடக்கூடாது. ஏகாதசியில் அன்னத்தை சாப்பிட்டால் பிராயச்சித்தமே கிடையாது என்று இருக்கிறது. சில விதமான நோயாளிகள், பலகீனர்கள் அன்னம் தவிர வேறு எதுவுமே ஜீரித்துக் கொள்ள முடியவில்லை என்று நிர்பந்தம் ஏற்பட்டால் சாதத்தை கஞ்சி வடிக்காமல் அவிசாக பண்ணி அதில் உப்பு புளி காரம் எதுவுமே சேர்க்காமல் ஒருவேளை மட்டும் சொல்பம் ஏகாதசி என்று சாப்பிடலாம். ரொம்பவும் அசக்தமானவர்களுக்குத்தான் இந்த ரிலாக்ஸேஷன், மற்றவர்களுக்கு இல்லை. அன்று ஒருவன் சாப்பிட்டால் அதில் ஒவ்வொரு பிடியிலும் நாயின் அமேத்தியத்துக்கு சமமான பாவத்தை சாப்பிடுகிறான் என்று மிகவும் கடுமையாகவே சொல்லியிருக்கிறது. பிரதிக்ராசம் அசௌ புங்தே கில்பிஷம் ஸ்வானபிட் சமம். உபவாசமும் உழைப்பும். ஏகாதசிக்கு லீவ் இல்லையே, சாப்பிடாமல் எப்படி வேலை பண்ணுவது என்றால் இதற்கு 2 விதமான பதில் சொல்கிறேன். ஒன்று, எல்லோரும் ஏகாதசி விரதம் இருப்பதென்று வைத்துக்கொண்டு சர்க்காரிடம் வலியுறுத்தி கோரிக்கை விட்டால் அன்றைக்கு லீவே விட்டு விடுவார்கள். 2, இப்படி 15 நாட்களுக்கு ஒரு நாள் சாப்பிடாததால் வாஸ்தவத்தில் தும்பு குறையவே குறையாது. ஏதோ சென்டிமெண்டலாகத்தான் நாம் சாப்பிடவில்லையே, நமக்கு சக்தி இருக்காது என்று பயப்பட்டு அந்த பயத்தினாலேயே பலகீனத்தை வரவழைத்துக் கொள்வதாயிருக்குமே தவிர வாஸ்தவத்தில் அன்றைக்கு நாம் மனசை கொஞ்சம் உடம்பிலிருந்து விடுவித்து கொண்டு ஒதுங்கி இருந்தால் அன்றுதான் கூடுதலான சக்தி உற்சாகம் எல்லாம் இருப்பதாகவே தெரியும். மற்ற தினங்களை விடவும் அன்று நறுவிசாக நிறைய வேலை செய்ய முடியும். மனமிருந்தால் வழியுண்டு. உடம்புக்கு பல தோஷங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய குணம் உண்டு. அதாவது நாம் பழக்குகிறபடி கேட்கும். அதனால் ஆபீஸ் காரியம் பண்ண முடியாதபடி ஏகாதசி உபவாசம் எவரையும் அசக்தமாக்கி விடாமல் பழக்கி கொண்டு விடலாம். ஆனாலும் அன்று முழுக்க பகவத் பரமாகவே செலவழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமானாலும் எல்லோரும் சேர்ந்து டிமாண்ட் பண்ணி லீவ் விடும்படியாக செய்யலாம். வருஷத்தில் எல்லா ஏகாதசியிலும் பூர்ண உபவாசம் இருக்க முடியாமல் ஒருவேளை பலகாரம் பண்ணினாலும் ஒரே ஒரு ஏகாதசியாவது பூர்ண உபவாசமாக முழு பட்டினி கிடக்க வேண்டும், முழு பட்டினி இருக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசியிலாவது இப்படி இருக்க வேண்டும். பீமனுக்கு பசியே தாங்காதாம். அதனால் அவன் எல்லா ஏகாதசிகளிலும் சுத்த உபவாசம் இருக்க முடியாமல் வியாசரை கேட்டு இப்படி ஒரு ஏகாதசியில் பூர்ண உபவாசம் இருப்பதற்கே பலன் உண்டு என்று வரம் வாங்கி கொண்டானாம். ஆனால் அந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அல்ல. இந்த தேசத்தில் எது எப்படியானாலும் பிரதோபவாசங்களில் தலை சிறந்ததான ஏகாதசி அனுஷ்டானத்தில் இருக்க பண்ண வேண்டும். ரொம்பவும் போற்றி பின்பற்றப்பட்டு வந்த இந்த மகா தர்மம் 2-3 தலைமுறைகளில் கொள்ளை போயிருக்கிறது. இன்றைக்கும் எங்கேயோ 2 மாத்வ பாட்டிகள் ஏகாதசி தோபவாசம் பண்ணுவதால் தான் இந்த மட்டுமாவது மழை கிழை பெய்து கொண்டிருக்கிறது. மாத்வர்களின் தீவிர அனுஷ்டானம். தர்மசாஸ்திரமே விதித்த விரதமாக ஏகாதசி இருப்பதால் மாத்வர், வைஷ்ணவர், ஸ்மார்த்தர் ஆகிய எல்லோருமே அதை அனுஷ்டித்தாலும் ரொம்பவும் தீவிரமாக கடைப்பிடிப்பது மாத்வர்தாம். சாதாரணமாக வேத மந்திரங்களையே நேராக பிரயோஜனப்படுத்தி செய்கிற கர்மாக்களுக்குத்தான் மதானுஷ்டானங்களில் பிராதானியம், அதாவது முதலிடம் கொடுப்பது வழக்கம். நம் மதத்துக்கு மூலநூல் வேதம்தானே. அதோடு பித்திருக்கர்மா தேவகர்மா என்ற 2க்குள் பித்திருக்கர்மாவுக்கு பிராதானியம் கொடுத்துவிட்டு அப்புறம்தான் தேவகர்மாவை செய்ய வேண்டும். சிராத்தம் என்பது வேத மந்திரங்களாலே ஆகிற கர்மா, அதோடு அது பித்திருக்கர்மாவும் ஆகும்.
ஏகாதசி உபவாசத்தில் வேத மந்திரங்களுக்கு இடமில்லை. நாமஜபம், பஜனை ஆகியன பௌராணிகமும் தாந்திரிகமுமே ஆனவை. பூஜை பண்ணுவதில் மட்டுமே வேத மந்திரங்கள் கொஞ்சம் சேரும். ஏகாதசியை ஒரு உபவாசமாக தர்மசாஸ்திரம் சொன்னாலும் சிராத்தத்தை போல ஸ்மார்த்த கர்மாவாக விதிக்கவில்லை. அதோடு ஏகாதசி என்பது பித்ரு ஆராதனைக்கு அப்புறமே வருகிற தேவ ஆராதனை தான். சிராத்தம் என்பது ரொம்பவும் வைதிகமான ஸ்மார்த்த கர்மா. அதிலே பித்ருசேஷமாக போஜனம் பண்ண வேண்டியதும் ஒரு அங்கம். சிராத்தம் பண்ணிவிட்டு பித்ருசேஷம் சாப்பிடாவிட்டால் தப்பு. ஏகாதசியில் சிராத்தம் வந்தால் என்ன செய்வது? சிராத்தம் பண்ணி பித்ருசேஷம் சாப்பிடத்தான் வேண்டும். ஏனென்றால் ஏகாதசி எவ்வளவு முக்கியமானதா இருந்தாலும் அதைவிட வைதிகமான சிராத்தத்துக்கு தான் இன்னமும் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று ஸ்மார்த்தர்களும் வைஷ்ணவர்களும் நினைக்கிறோம். அன்று ஏகாதசி உபவாச நியமத்தை விடுவதால் தோஷமில்லை. வேத கட்டளைப்படி பண்ணுவதால் நமக்கு தப்பு வராது என்று நினைத்து சிராத்தம் பண்ணி போஜனம் செய்கிறோம். ஆனால் மாத்வர்கள் ஏகாதசி என்று சிராத்தம் செய்வதில்லை. இந்த விரதானுஷ்டானம்தான் முக்கியம் என்று நினைத்து உபவாசம் இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக சிராத்தத்தை விட்டு விடுவதில்லை. ஏகாதசி என்று வருகின்ற சிராத்தத்தை மறுநாள் துவாதசி என்று செய்கிறார்கள். அதிலும் துவாதசி பாரணை காலம்பரவே இளங்காலிலே பண்ணிவிட வேண்டுமென்ற புராண விதிக்காக மாத்தியான காலத்துக்கு அப்புறமே பண்ண வேண்டிய சிராத்தத்தை அன்று ரொம்பவும் முன்னதாகவே பண்ணிவிடுகிறார்கள். தீட்டு காலத்தில் கூட ஏகாதசி உபவாசம் இருக்க வேண்டும் என்பதில் எல்லா சம்பிரதாயக்காரர்களும் ஒத்துப்போகிறார்கள். மற்ற எந்த உபவாசத்துக்கும் இம்மாதிரி சூதக ஆசோச காலங்களில் பலனில்லாததால் அவற்றை அப்பொழுது அனுஷ்டிக்க வேண்டியதில்லை என்றே விதி இருக்கிறது. ஏகாதசிக்கு மட்டும் விதிவிலக்கு. எல்லா வகுப்பாரும் ஏற்றம் பெற்றது. ராஜபோகம் என்றே சொல்வது வழக்கம். ராஜாக்கள் மது மாம்சாதிகள் உட்பட ஓரளவுக்கு சாப்பிடுவதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். ஆனால் அவர்களும் ஏகாதசி உபவாசத்தை நியமத்தோடு அனுஷ்டித்திருக்கிறார்கள். ஏகாதசி என்றவுடனே நாம் நினைக்கிற அம்பரீஷன், ருக்மாங்கதன் 2 பேருமே க்ஷத்ரிய ராஜாக்கள் தான். கார்த்தாலே எழுந்தவுடன் குளிர்ந்த வேளையில் குளிர்ந்த மனசோடு நினைத்து நமஸ்காரம் பண்ண வேண்டிய பரம பாகவதர்களை பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டு. பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுகசௌனக பீஷ்ம தால்பியான் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியான் இமான் பரம பாகவதான் ஸ்மராமி. இதிலே அம்பரீஷனும் ருக்மாங்கதனும் இடம்பெற்றதுக்கு காரணமே அவர்களுடைய ஏகாதசி அனுஷ்டானம்தான். ருக்மாங்கதன் தன் ராஜ்யத்தில் அத்தனை பேரையும் ஏகாதசி விரதம் இருக்கும்படியாக பண்ணினான். அதனால் பிரஜைகள் எல்லோரும் பக்தி ஞானங்களில் முன்னேறியதோடு நல்ல ஆயுர் ஆரோக்கியங்களுடன் இருந்தார்கள் என்று நாரத புராணத்தில் இருக்கிறது. ரொம்பவும் உச்சத்தில் உள்ள ராஜாக்கள் மட்டுமில்லை, கைசிகன் என்ற தீண்டாதார் வகுப்பைச் சேர்ந்த ஒரு பக்தர், இவரும் ஏகாதசி உபவாச நியமத்தால் உயர்வு பெற்றிருக்கிறார். கைசிக ஏகாதசி என்றே ஒரு ஏகாதசிக்கு வைஷ்ணவர்கள் பெயர் சொல்வார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.